பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. எனக்கு ரோஸ் கொடுத்து, கிரீட்டிங் கார்டு கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது வெற்றி. ஸோ நான் டேரெக்டாகவே உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ வெற்றி. ஐ லவ் யூ ஸோ மச். என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ வெற்றி. ஐயோ, இந்த மொமெண்ட்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எது எப்படியோ மாமிக்கு தைரியம் அதிகம் தான், சொல்லிட்டாலே ஒரு வழியா. என்னப்பா இது, மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா? ஆமா மோனி, அதான் எனக்கு புரியல. மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா? வெற்றி என்னடா இது, இவ பாட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் முன்னாடி நம்மள ஹக் பண்ணி என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க, லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வெற்றி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மற்ற பொண்ணுங்க மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு தயங்கி உங்ககிட்ட வந்து என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க வெற்றின்னு எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது வெற்றி. ஏன்னா உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிதான் எனக்கு பழக்கம். என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்ச நாளாவே தோணிக்கிட்டே இருக்கு வெற்றி. உங்களை ஒரு நாள் பார்க்கலைன்னா கூட எனக்கு அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ நான் பேசுறது கூட ரொம்ப ட்ராமாட்டிக்கா உங்களுக்கு தோணலாம், ஆனா இது ட்ராமாட்டிக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. பட் என் மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ உங்களை பிடிச்சது, எப்போ நீங்கள் என் மனசுக்குள்ளார வந்தீங்க, எப்போ உங்கள் மேலே காதல் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா நீங்கள் எப்போ என் மனசுக்குள்ளார வந்தீங்க, எப்போ உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியாது வெற்றி. இதுதான் உண்மை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சது, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா, என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அண்ட் என்னடா இது, இவங்க பாட்டுக்கு திடீர்னு நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையிலேயே உங்களை நான் நிறுத்த மாட்டேன். பொறுமையாக நிதானமாக யோசிச்சு உங்களுக்கு நான் செட் ஆகலான்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னால் போதும். பிகாஸ் என் மனசில் உள்ள ஆசையை நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் பதிலுக்கு உடனே என்கிட்ட ஆன்சர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. எப்போவுமே பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா என்ன? ஏன் ஒரு பொண்ணு வந்து பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணினா அதை அந்த சொசைட்டி ஏற்றுக்காதா? எனக்கு எப்போவுமே மை லைஃப் மை ரூல்ஸ். ரூல்ஸ் படி என்னோட லைஃபுக்கு நீங்கள் தான் செட் ஆவீங்கன்னு என் மனசு சொல்லுது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா உங்கள் பதிலை தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். அதை உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஐ லவ் யூ வெற்றி. ஐ லவ் யூ ஸோ மச். போதுமா கவின், உங்க டவுட் தீர்ந்துருச்சா? என் மனசுல வெற்றி தான் இருக்காரு. இதோ இன்னைக்கு எல்லாருக்கு நேரமும் நான் ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. என்ன மகா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாருக்கு நேரமும் வெற்றியை கட்டி பிடிச்சி அவ பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹே சோஃபி, ரிலாக்ஸ்யா. இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் மனசுல உள்ள காதலை வெளிப்படுத்துறா, அவ்வளவுதான். வாட் மோனி, நீ ஏன் ஃப்ரெண்டா இல்ல அவ ஃப்ரெண்டா? ஹே சோஃபி, ரிலாக்ஸ்யா. உண்மையாவே சொல்லவா, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை நான் பார்த்ததே இல்லை. அதோட நம்ம யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவோமா ஒரு பையனுக்குன்னு போய் கேட்டா சத்தியமா தெரியாது. இருந்தாலும் மகா டிஃப்ரெண்ட் தான் இல்லை? எவ்வளோ அழகா ப்ரப்போஸ் பண்ணிட்டா பாரு. உண்மையாவே இந்த ப்ரப்போசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. நீட்டா சிம்பிளா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸ்டாப் இட் மோனி. சின்னதாக வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் வெற்றியை பார்த்தல சைலண்டாக தான் நிற்கிறாரு. அவரு உண்மையாவே மகாவை விரும்பியிருந்தாருன்னா சின்ன அவர் பதில சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவரு இது வரைக்கும் சைலண்டாகவே தான் இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவர் மனசுல மகா சில்லன்னு அர்த்தம். வாட் சோஃபி, என்ன உளர்ற? ஆமா மோனி, நான் கூட வெற்றி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னோன்னே அது மகாவா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மகா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் சைலண்டா இருக்காருன்னா இதுல இருந்தே தெரியல அவர் மனசுல இருக்க பொண்ணு அந்த மகா இல்லைன்னு. அப்போ வேற யாரோ தான் அவன் மனசுல இருக்காங்க. அதான் ஆமா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை பாரு. வெற்றி மனசுல மகா தான் இருந்திருந்தானா எல்லாரும் அவரு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. பட் இப்போ வரைக்கும் அவர் சைலண்டா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் மனசுல இருக்குன்னு சொன்ன பொண்ணு மகா இல்லையா? கண்டிப்பா இல்லை. பிகாஸ் வெற்றி மகாவை விரும்பியிருந்தாருன்னா அவர் சைலண்டா நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சைலண்டா நிற்கிறாருன்னா அப்போ வெற்றி மனசுல இருக்க பொண்ணு மகா இல்லை, வேற யாரோ. எது எப்படியோ வெற்றி மகாவை லவ் பண்ணலங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் மோனி, பாய். என்ன இது,
மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நினச்சி சந்தோஷப்பட்டா இவன் என்ன கவினை பார்த்து போதுமா இப்போ உனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா என் மனசில் வெற்றி தான் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒருவேளை இவ சும்மா கவினுக்காக பொய் தான் சொன்னாளா வெற்றி கிட்ட. ச்சே, நான் கூட ஒரு நிமிஷத்தில் இவ உண்மையை தான் சொல்கிறாளுன்னு நினச்சிட்டேன். இருந்தாலும் மகா பண்ணினது தப்பு. அவ ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிட்டா. ச்சே, ஏன் மகா இப்படி பண்ணுன, நீ உன் மேலே உள்ள மரியாதையே போச்சு போ. மகா திடீர்னு என்னை விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக கவின் கிட்ட போதுமா உனக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகா. அப்போ நீங்கள் கவின் சாருக்காக தானே என்கிட்ட சும்மா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா நீ பண்ணினது உனக்கே சரியா இருக்கா மகா? என்ன சொல்ற ராக்கி, எனக்கு புரியல. என்ன புரியலையா? உனக்கு எப்படிமா புரியும்? உனக்கு எப்படி புரியும்? ச்சே, உன் மேல வச்சிருந்த மரியாதை எனக்கு போச்சு மகா. ராக்கி போது வெற்றி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? கவின் சாருக்கும் உனக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு, அவரை நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா வேற எப்படி வேணாலும் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இத்தனை பேருக்கு முன்னாடி வெற்றியை ஹக் பண்ணி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி லாஸ்டா கவின் சார் கிட்ட போதுமா உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். என்ன மகா இதெல்லாம்? நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அன்னைக்கு கவின் சார் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் இன்னைக்கு நீ வெற்றி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஏன் மகா, ஏன் இப்படி செல்ஃபிஷா யோசிச்சே நீ? உனக்கு கவின் சார் அவாய்ட் பண்ணணும்னா வேற எப்படி வேணாலும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி நீ வெற்றியை லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி எதுக்கு நீ இப்படி போய் சொன்ன? என்ன பொய் சொன்னா வெற்றி? சொல்லுங்க மகா. இல்ல ராக்கி, நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினதை பொய் சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது வெற்றி? என்ன மகா? அது ஒண்ணும் இல்ல வெற்றி, உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நான் என் மனசுல உள்ளதை சொன்னேன்ல, அதையெல்லாம் நான் கவின்காக தான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு அப்படி தாண்டி தோணுச்சு. நீ கவினை வெறுப்பேற்றணும், அவனை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வெற்றிக்கிட்ட இந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ராக்கி, நீ கொஞ்சம் வாய மூடு, நான் வெற்றி கிட்ட கேட்கறேன். வெற்றி, நீங்க சொல்லுங்க, நான் கவின்காக தான் அப்படி உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? இல்ல மகா, அது மேபி அப்படி இருக்கலாம். நான் நினைச்ச வெற்றி, ஏன்னா ராக்கி என்னை பத்தி அப்படி நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, என் மனசுல உள்ளதா உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். எஸ் வெற்றி, ஐ மீன் லவ் வித் யூ. எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வளைஞ்சி நினைஞ்சி தயங்கி வெக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. எனக்கு எப்படி என் காதலை வெளிப்படுத்த முடியுமோ அப்படிதான் என்னால் வெளிப்படுத்த முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்படி தான் நான் உங்ககிட்ட என் காதலை வெளிப்படுத்தினேன். இது உங்களுக்கு நான் கவின்காக சொன்ன மாதிரி தோணுச்சுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் என் மனசில் உள்ள காதலை இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன் தான். அது இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஆகிட்டு, அவ்வளோதான். மற்றபடி வேற யாருக்காகவும் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லலை. இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். அண்ட் ஒன் மோர் திங், ஹே டோமரே, கொஞ்சம் கண்ண மூட. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். இதை பார்த்து உன் கண்ணு அமைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி, ஐ லவ் யூ. என்ன இவ கிஸ் அடிச்சிட்டா? அடி பாவி, அப்போ இவ உண்மையாவே தான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினாலும் நம்ம தான் தப்பா நடிச்சிட்ட போல இருக்கே. நல்ல வேளை ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆகியிருந்திருக்கும், எல்லாரும் ஃப்ரீ ஷோவில் பார்த்துருந்துருப்பாங்க. மகா வெற்றி, என்னடா இவ பொசுக்குன்னு கிஸ் அடிச்சிட்டாலே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஏதோ நான் பொய் சொல்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நான் சொல்றது உண்மைதானே, வேற எப்படி ப்ரூவ் பண்றேன்னு தெரியல. அதான் இப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வச்சு நம்புங்க, நான் கவின்காகலாம் உங்ககிட்ட அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலை, நான் மனசார தான் பண்ணினேன்னு. அப்போ சொன்ன மாதிரி தான் என்னைக்கா இருந்தாலும் நானே வந்து உங்ககிட்ட இந்த லவ்வை சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மூடி மறைச்சி ஒளிச்சி இந்த மாதிரியான பழக்கமே கிடையாது. மனசில் தோணுதை சொல்லணும், அதை கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். அது இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி கவின் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான், கவினை வெறுப்பேற்றணும், கவினை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் எதுவுமே கிடையாது. நான் மனசார சொல்கிற வெற்றி, என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, போதுமா? அப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். நீங்களும் அப்படி சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டேய் டோமரே, இப்போ வச்சு புரிஞ்சுதா? வெட்டிக்கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக மனசார தான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு. ரொம்ப பேசுகிறல்ல அவனே, இருடி வச்சுக்கிறேன். சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், பாய். அப்போ
மகா உண்மையாவே வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளா? ஐயோ, உண்மையாவே இதை நினைக்கும் போது எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்க 2 பேரும் எப்படா காதலை சொல்லிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில மகாவே காதலை சொல்லிட்டா. உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ராக்கி, நீ மகாவை கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டடா. பாவம், அவ கண்டிப்பா ஹர்ட் ஆயிருந்திருப்பா. கண்டிப்பா இன்னைக்கு நைட் அவளுக்கு கால் பண்ணி எப்படியாச்சும் கையில கால விழுந்தாச்சும் சமாதானப்படுத்திடணும். இங்க என்ன ஒருத்தர் ரொம்ப நேரமா ஃப்ரீஸ் மோட்லயே நிக்கிறாரு. வெற்றி 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 வெற்றி, நான் பேசுறது காதுல விழுதா? ராக்கி கூப்பிட்டியா? கிழிஞ்சது போ. என்ன மச்சான், கிஸ் மோட்ல இருந்து இன்னும் வெளியிலே வரல போல இருக்கே. என்ன? ஒன்னும் இல்ல. சரி ஓகே ராக்கி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. வெற்றி வெயிட், என்னடா நீ? மகா உண்மையாதான் ப்ரப்போஸ் பண்ணினேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? ராக்கி, எனக்கு டைம் ஆகுது, தேவியை வேற பிக்கப் பண்ணணும். ஸோ நான் கிளம்புறேன், பாய். என்ன வெற்றி எதுவுமே சொல்லாம போறாரு? என்ன இது, நம்ம ஒன்று நினைச்சா இங்க வேற என்னமோ நடக்குது. இது வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் பார்க்கும்போது வெற்றிக்கு தான் மகா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு வெற்றி தான் மகாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவார்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஆனா வெற்றி எந்த பதிலுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு. ஐயோ கடவுளே, என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ கடவுளே, எப்படா 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கே பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. மகா, நான் உண்மையாவே உங்களை ப்ரப்போஸ் தான் பண்ணினேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வெற்றி சைலண்டா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா வெற்றிக்கு மகா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு? ஆனா இவர் பதில் சொல்லாம போறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே, ஒருவேளை வெற்றிக்கு மகா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? ஆனா எதுவுமே புரியல, மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அது சரி, இவங்க 2 பேருக்குள்ளார என்ன இருக்குன்னு நினைச்சப்பையும் எனக்கு மண்டை குழம்புனுச்சு. இப்போ அதுக்கு மேல குழப்பமா இருக்கே. ஐயோ கடவுளே, என் மண்டையை நீங்க தான் தெளிய வைக்கணும். பூஜா பாத்து, இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓகே. அடடா பூஜா, ராகுல் 2 பேரும் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பாட்டி. ராகுல், டாக்டர் என்னடா சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல? ஆமாடா ராகுல், டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல, வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்குல்ல? ராகுல், என்ன இது 2 பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தான் கேக்குறோம். டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல? மாம், இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தை நல்லா தான் மாம் இருக்கு. பூஜா தான் ரொம்ப வீக்கா இருக்கா. என்ன ராகுல், என்னடா சொல்ற? ஆமா ராகுல், என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, குழந்தை நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. பூஜா தான் ரொம்ப வீக்கா இருக்கா. அதனால ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்து நல்லா நல்லா சாப்பிட சொன்னாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பாட்டி. பூஜா, என்னம்மா இது? இதுக்கு தான் படிச்சு சொன்னேன் நல்லா சாப்பிடுமான்னு, நீ கேட்கவே இல்லை. ஆமாம்மா பூஜா, என்னம்மா இது? சாவித்ரி உனக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணா. ஆனா நீ எதுவுமே சாப்பிட பிடிக்கல ஆண்டி, வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப பாரு, உனக்கு சுத்தமா ஹெல்த்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படியே இருந்தா பிரசவ டயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ஆமா பூஜா, இந்த மாதிரி டைம்ல நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் தான் உனக்கு ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து கொடுத்தேன். ஆனா நீ தான் சாப்பிட முடியல ஆண்டி, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு எதையுமே சரியா சாப்பிடவே இல்லை. ப்ளீஸ்மா பூஜா, இனிமே நல்லா சாப்பிடு சரியா? குழந்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியமா. மாம், அவ வேணும்னு சாப்பிடாம இல்லையில மாம், அவளால உண்மையா சாப்பிட முடியல. அதனாலதான். அதுக்காக எதுக்கு இப்படி பூஜாவை பிளேம் பண்றீங்க? டே ராகுல், உன் பொண்டாட்டி யாரும் பிளேம்லாம் பண்ணல, சத்தா சாப்பிட சொல்றோம்டா, அவ்வளோதான். ஏன்னா வயசுல மூத்தவங்க நாங்க. இந்த மாதிரி டைம்ல சத்தா சாப்பிட்டாதான் பிரசவ டைம்ல நல்லா இருக்கும். அதனாலதான். மற்றபடி உன் பொண்டாட்டியை திட்டலாம் இல்லை சரியா? இல்ல பாட்டி, அது ராகுல், என்ன பண்ற நீ? தப்பு ஏன் மேல தானே, நான் தானே சரியா சாப்பிடல. அதுக்காக தானே பாட்டி ஆண்டியும் என்ன இனிமே சரியா சாப்பிட சொல்றாங்க. அவங்கள போய் எதிர்த்து பேசிட்டு இருக்க. என்ன ராகுல் இது? இல்லடி, அது நீ வேணும்னு பண்ணல, அதான். ராகுல், தப்பு ஏன் மேல தானே, அப்ப நான் தானே சாரி கேட்கணும். இதுல என்ன இருக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிடி. பாட்டி ஆண்டி, அது ஏன் மேலதான் தப்பு. நான் தான் சரியா சாப்பிடல. இனிமே நல்லா சாப்பிட்றேன், மன்னிச்சுக்கோங்க. பூஜா, எதுக்குமா இப்ப மன்னிப்பெல்லாம் கேட்குற? எல்லாம் உன் நல்லதுக்காக தானம்மா சொல்றோம். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா? ஐயோ ஆண்டி, ஜூஸ் வேண்டாம் ஆண்டி, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். ஓ அப்படியா? சரிம்மா பூஜா, அப்போ ஒரு ½ hour கழிச்சு எடுத்துட்டு வரேன் சரியா? ராகுல், பூஜா ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கா பாரு, அவளை மெதுவா ரூமுக்கு கூப்பிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வை சரியா? சரிங்க மாம். பூஜா போலாமா? ஏ ராகுல், பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போடா. சரிங்க பாட்டி. பூஜா பொறுமையா வா சரியா? ஓகே, அப்ப சரி ஓகே. சரிம்மா சாவித்ரி, நானும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னம்மா சாவித்ரி, என்ன பேசணும்?
இல்லம்மா அது சாவித்ரி, என்னம்மா இது? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி என்கிட்ட தயங்குற அளவுக்கு அப்படின்னு என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இல்லம்மா அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அதான். என்னம்மா சொல்ற? புரியல. அம்மா இல்லம்மா, அது பூஜாவுக்கு இப்போ 6 மாசம் நடந்துட்டு இருக்கு. தமிழ் மாசப்படி பார்த்தா அவளுக்கு இது 7வது மாசம். நம்மளோட குடும்ப வழக்கப்படி 7வது மாசம் நம்ம வளகாப்பு போடுவோம். ஆனா பூஜாவுக்கு இன்னும் வளகாப்பு போடுறத பத்தி எதுவுமே பேசலையம்மா, அதான் அதை பத்தி கொஞ்சம் பேசலான்னு. சாவித்ரி, இவ்வளோதானா? எதுக்கு நீ இவ்வளோ தயங்குற? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். போ அம்மா. என்னம்மா சொல்ற? புரியல. சாவித்ரி, நானும் மீனாட்சியும் பூஜாவுக்கு எப்போ வளகாப்பு போடலான்னு முன்னவே பேசிட்டோமா. நாங்களே உங்ககிட்ட கூப்பிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் நீயே அதுக்குள்ளே இந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்களும் பூஜா வளகாப்பை பற்றி முன்னாடியே பேசிட்டீங்களா? ஆமாம்மா சாவித்ரி, நீ கோவிலுக்கு போயிருந்தல, அன்னைக்கு தான் நானும் மீனாட்சி இதை பற்றி பேசணும். அப்புறம் நீ கோவிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சோம், அப்படியே மறந்துட்டோம். சாவித்ரி, என்ன இதுமா? எதுக்கு இப்ப நீ அழற? இல்லம்மா, இந்த விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் எப்படி பேசுறதுன்னு நான் எவ்வளவு நாள் யோசிச்சேன்னு தெரியுமாமா? ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது ராகுல் மட்டும்தான். இப்போ பூஜாவும் இருக்கா. என் மருமகளுக்கு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுமா. ஆனா என் சைட்ல இருந்து எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை. அதான் உங்க எல்லார்கிட்டயும் எப்படி இதை பத்தி கேட்கறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. ஆனா நீயும் அண்ணியும் பூஜாவுக்கு வளகாப்பு போடுறத பத்தி முன்னாடியே பேசியிருக்கீங்கன்னு தெரியும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சாவித்ரி, என்னம்மா இப்படிலாம் பேசுற நீ? இல்லம்மா, சரியா தான் பேசுறேன். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். இவ்வளவே பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டுமா என் மருமகளுக்கு வளகாப்பு போடணும்னு உங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து கேட்பேன். அதனாலதாம்மா அவ்வளோ தயக்கமா இருந்துச்சு. ஆனா நீங்க பூஜாவுக்கு வளகாப்பு போடுறத பத்தி முன்னவே பேசிருக்கீங்கன்னு கேக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா, தெரியல. சாவித்ரி, என்ன இது அழுதுட்டு இருக்கா? அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல அழாத. என்னம்மா சாவித்ரி இப்படி சொல்லிட்ட? உனக்காக நாங்க எத்தனை பேர் இருக்கோம், நீ என்ன யாருமே இல்லைன்னு சொல்ற? இங்க பாரு சாவித்ரி, பூஜா நம்ம வீட்டு பொண்ணு, சரியா? அவளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே வளகாப்பு பண்ணணும். நீ எப்படி இப்படிலாம் நினைக்கலாம்? அதோட இங்கே பாரு சாவித்ரி, முன்னாடி நீ எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ நீ திரும்பி நல்ல மனுஷியாக இருக்க. இப்படி இருக்கும்போது உன்னை யாருமா ஒதுக்குவாங்க? யாரும் ஒதுக்க மாட்டாங்க. நீ கவலையே படாத. பூஜாவோட வளகாப்பை நம்ம நல்லபடியாக நடத்தலாம், சரியா? முதல்ல கண்ணை தொடமா, கண்ணை தொட. சரிம்மா சாவித்ரி. அப்போ நீனா மீனாட்சி 3 பேரும் போய் ஐயரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு வந்துடலாம், பூஜாவுக்கு எப்போ வளகாப்பு போடலான்னு, சரியா? சரிம்மா, அப்ப நான் பூஜாவுக்கு போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா சாவித்ரி. அருண், நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் போங்க. கேண்டி, இதுல பயப்படுறதுக்கு என்னடி இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ளார நான் வந்து உன்னை இப்படி கட்டி பிடிக்காம வேற யாரு வந்து கட்டி பிடிக்க போறா? சரி சரி. என்ன டாக்டர் மேடம், நானும் ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ பலத்த யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்ன யோசனை? அது அப்படிலாம் இல்லையே வரும். ஏன் இப்படி கேக்குறீங்க? தன்யா, நான் உன்னோட புருஷன்டி. எனக்கு தெரியாதா என் தன்யா எப்பப்போ எப்படி இருப்பான்னு? நீங்க ஏதோ யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன யோசிக்கிறேன்னு தான் தெரியல. என்னடி ஆச்சு? இப்போ ஒன்னும் இல்ல, நேற்றில இருந்தே ஏதோ யோசிச்சிட்டே இருக்க. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது அப்படிலாம் இல்ல வரும். ஏன் திடீர்னு இப்படிலாம் கேக்குறீங்க? தன்யா, அகைன் அண்ட் அகைன் பொய் சொல்லாதடி. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எதை யோசிக்கிற? என்ன யோசிக்கிறடி? இல்ல வரும், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது என்னடி கேள்வி? வாயால தான் சொல்லணும். இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், போங்க. ஏய், நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். சரி, ஓகே, சாரி. நீ சொல்லுவா. இல்ல வரும், அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அது பூஜாவுக்கு வளகாப்பு வைக்கலான்னு இருக்காங்களாம். என்னடி சொல்ற? உண்மையாவா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா வரும், சந்தோஷமா தான் இருக்கு. தன்யா, என்ன இது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமே உன் முகத்துல காணும். என்னடி ஆச்சு? தன்யா, என்ன ஆச்சு? ஏண்டி பூஜாவுக்கு வளகாப்பு பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? என்ன வரும் எப்படிலாம் கேக்குறீங்க? சத்தியமா அப்படிலாம் இல்ல. பூஜாவுக்கு வளகாப்பு பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இதுல யோசிக்க என்ன இருக்கு? இல்ல வரும், நமக்கு கல்யாணம் ஆகியும் 6-7 மாசம் ஆகிட்டு. இப்பவே நிறைய பேர் எதுவும் விசேஷம் இல்லையாங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க வரும். அதான் ஒரு மாதிரி இருக்கு.
ஹே ஜில்லு, என்னடி இது இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கா? ஹே, நீ நானும் இப்போதைக்கு பேபி வேண்டான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம்டி, ஆனா நமக்கு நல்லா தெரியும்ல. இப்ப ஆறுதன்யா, இப்பதான் நீ டாக்டருக்கே படிச்சு முடிச்சிருக்க, இப்ப நீ பிராக்டிஸ் போயிட்டு இருக்க. இந்த டைம்ல பேபி பிளான் எல்லாம் பண்ணோம்னா அது சரியா வராதுடி. அப்ப நீ படிச்சிருக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரியா? முதல்ல நீ பிராக்டிஸ முடி. நம்ம அப்புறம் தனியா கிளினிக் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேபி பிளான் எல்லாம் பாத்துக்கலாம். ஆல்ரெடி பேசினது தானடி, இதுல நீ ஃபீல் பண்ண என்ன இருக்கு? எல்லாம் சரிதான் வரும். ஆனா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க தானே, உங்களுக்கு வருத்தமா இருக்காதா அப்போ? ஹே, இதுல வருத்தப்பட என்னடி இருக்கு? இங்க பார்ஜில்லு, யார் என்ன பண்ணாலும் ஊர் வாயை அடக்க முடியாது. சரியா? பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தவங்களும் பேசுறத நம்ம காதுல வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் பிபி வரும். சோ இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும்டி. அதுவும் நீ ஒரு டாக்டர் டி, சின்ன வயசுல இருந்து உனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. உங்க வீட்டுல இருக்க வசதிக்கு கண்டிப்பா எத்தனையோ பிரைவேட் காலேஜஸ்ல சீட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா நீ கஷ்டப்பட்டு படிச்சு மெரிட்ல சீட் வாங்கி, அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின. அப்படிலாம் கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி இதோ இப்ப பிராக்டிஸ் செஷன்ல இருக்க. பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா நீ கிளினிக்கே வைக்கலாம். இந்த மாதிரி டைம்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சா எப்படி தனியா? இங்க பாரு தனியா, ஃபர்ஸ்ட் உன்னோட பேஷன் ரொம்ப முக்கியம். சரியா? அதோட நீ நானும் இன்னும் கிளவி ஆகல. சரியா? நமக்கு இன்னும் வயசு நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா நம்மளும் குழந்தை பெத்துக்கு தான் போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா உன்னோட கரியர்ல நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல எனக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்லை. சொல்ல போனா எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா என் பொண்டாட்டி ஒரு டாக்டர், பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தனியா கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போறா. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு சொல்லு? இப்ப ஆறுதன்யா, குழந்தை எப்ப வேணாலும் பெத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் உன்னோட கரியரை நீ பாரு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு மேல கோவம் வரலையா? அது சரி, விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பன்னு சொன்னாங்களாம். ஏடி அதை தாண்டி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருதன்யா, இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அதோட யாராச்சும் ஏதாச்சும் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன். சரியா? நீ இதை பத்தி ஃபீல் பண்ணாத. ஓகேவா? ஓகே வருண், நான் கூட நம்ம பேசாம பேபி பிளான் பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்ன அடி வாங்குவனி? இங்க பாருதன்யா, கடவுளுக்கு தெரியும் எப்பப்போ யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு. அப்பப்போ அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. சரியா? அதனால இப்போதைக்கு நீ இதை பத்தி எதையும் கவலைப்படாத. அதோட நீ ரொம்ப சின்ன பொண்ணுடி, இப்ப குழந்தை பெற்றுக்கிட்டு உன்னோட இளமை எல்லாத்தையும் இப்பயே தொலைக்க போறியா நீ? அதனால இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிற வயசு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேவா? லவ் யூ வருண். லவ் யூ டுடி ஜில்லு. இதுக்குதான் மேடம் இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா வருண், எப்படியும் பூஜா வளகாப்புக்கு போகும்போது எல்லாரும் நம்ம கிட்டயும் கேட்பாங்கல்ல, அதான். கேட்கறவங்க கேட்டுக்கிட்டே தாண்டி இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகே? சரி, ஓகே. 2 பேரும் வெளியில போலாமா? லஞ்ச் போய் வெளியில சாப்பிடலாமா? போலாம் வருண், அப்படியே பீச்சுக்கு போலாம். சரிங்க டாக்டர் மேடம், வாங்க போலாம்.